கங்கா வந்து இந்த மாதிரி போகக்கூடாது நம்ம காவேரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க அம்மா ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நர்மதா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதை பார்த்து கங்கா வந்து அவங்கள திட்டுறாங்க. இங்கே பார் குழந்தைய திட்டு வெள்ளம் வச்சுக்காத நர்மதாவெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, கண்டிப்பாக நம்ம அங்கே போய் தான் ஆகணும், எதுக்காக இப்படி போவேணான்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு விருப்பம் இல்லைம்மா. சரிடி உனக்கு விருப்பம் இல்லையா, நீ வர வேணாம், நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னோடனே என்னை விட்டுட்டு போவீங்களா அப்படின்றாங்க. அப்போ நீயும் வா, இங்கே பாரு கங்கா நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க அவ்வளோ கூப்பிடும் போலன்னா காவேரி உன் வீட்டில் என்ன நினைப்பாங்க, தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க. இங்கே பார் தாத்தா பாட்டி எப்போவுமே நம்மக்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க, அதுக்காக தான் நம்ம போய் தான் தீரணும், புரியுதா, போய் கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு கங்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளி வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம காவேரியோட வந்து அம்மா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதே மாதிரி நிவினும் யமுனாவும் வந்துடுறாங்க. எல்லாமே சந்தோஷமாக வந்து பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து மறுநாள் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே கிளம்பிட்டாங்களா, கிளம்பிட்டு இருக்காங்கங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே போட்டுன்னு வருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இந்த மாதிரி காவேரி பேரில் வீடு வாங்குறதுல என்னொன்னே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரியோட அவங்க அம்மா சாரதா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இன்றைக்கி நீங்கள் பண்ணதெல்லாம் சாப்பிடலாம் பலகாரம்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னோடனே எல்லாமே ராதாவும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து வீடு விற்கிற விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வீடு விற்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கோம், வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இந்த காவேரி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே வந்து இதுக்கப்புறம் காவேரி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம்மா அப்படின்னோடனே விஜய் நீயே சொல்லிட்டுப்பா அப்படின்ட்டாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னோடனே இல்லாத காவேரி வீடு வந்து விற்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டா, அவளால் அந்த வீடை விட்டு தரவே முடியல, அவங்க அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே ஒரு சொத்தையும் எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு என்ன பண்ண முடியும், எங்களுக்கு தேவை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரி பேரில் அந்த வீடை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரதா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, இதில் எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது, இந்த மாதிரி வந்து வீடு வந்து உங்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம்மா, பின்ன இவங்களுக்கு கொடுத்தா இவங்க விலையெல்லாம் கம்மியாக தான் கேட்பாங்க, வெளியே கொடுத்தா நம்மளுக்கு அதிகமான காசு கிடைக்கும்ல அப்படின்றாங்க. ஓ அதுக்காக தான் அப்படி சொல்கிறீங்களா, இங்கே பாருங்கள் வெளியில் என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அதே ரேட்டை நாங்கள் கொடுத்துட்றோம், மார்க்கெட் விலை என்னவோ அதுதான், அதுக்கு கம்மியாக ஒரு பைசா கூட எங்களுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்க வேணாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அது கேட்டு கங்கா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே பாருங்கள் அந்த வீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இது காவேரி பேரில் தான் இருக்கும், மற்றபடி உங்கள் வீடு உங்கள் கைக்கு விட்டு போகவே போகாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி, இதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. இங்கே பாரு கங்கா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பிட்டுருக்காத, இந்த வீடு அப்பாவுக்கு அப்புறம் நான் எனக்கு சம்மந்தப்பட்டது, காவேரியும் காவேரி புருஷனும் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே பார்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடு என் கையில் இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். அதனால் காவேரிக்கு இந்த வீடை தரதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் தம்பி, மார்க்கெட் ரேட்லாம் வேணாம் தம்பி அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க அத்தை, மார்க்கெட் ரேட்டு என்ன இருக்கோ அதே பேசிக்கலாம் அத்தை, இதனால் பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்தோட, அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். விஜய் சொல்கிறது நல்ல விஷயமா, அவன் சொல்கிறது கரெக்டு தானே, ஏன்னா வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுல்ல. இப்போ பாருங்கள் கங்காவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஏன்னா இது குறைவாக கேட்பாங்கன்னு அவங்களே நினச்சிக்கிட்டா, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க கங்கா. முன்னே கங்காவை பார்த்து பொறைக்கிறாங்க. சார் அதை இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரிம்மா கங்கா, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னொன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க. தாத்தா கேட்டோன்னே கங்கா